பொறுமையா சாப்பிடு. இல்லடி நீ டேஸ்டா பண்ணிருக்கியா, அதனால அப்படியே போயிட்டே இருக்கு. இடையில லாக் ஆயிடுச்சு. என்ன ப்ராடக்ட் தெரியுமா? தெரியுமே. உனக்கு தான் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பொம்மைன்னு சொல்லு. தெரியலையே. அது ஃபோன் மாட்டுறது. சரி வாங்க போலாம். நீ தான் மாட்டணும், எனக்கு தெரியாது. மாட்டிருவியா? தாராளமா மாட்டிருவியா? அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அந்த வழியில டிராப் பண்ணிடுறீங்களா அந்த வண்டியில? உட்காரட்டுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஜம்முன்னு பார்த்து ஓட்டுங்க. வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லவே இல்லையே. நல்லா கிடைக்குமா? எவ்வளோக்கு எவ்வளோ காலை வச்சு தள்ளுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும். ஒரு பொருளை அன்பாக்ஸ் பண்ணுவோமா? என்ன பொருள்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா? இல்லை நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம்ல. சரி நம்ம என்ன இன்னைக்கு பண்ணலாம் சொல்லு. அன்பாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். சரி சொல்லு. நான் பிரிக்கிறேன்டா. இங்கே உட்காந்து பிரிடா. தெரிய மாட்டடா இல்ல நீ கேமரால. உன் வண்டியில ஏதாவது உட்காந்து பிரிப்பியா? எப்படி அப்பா ட்ரெஸ் கலர் எப்படி இருக்குது? ரெட் கலர்ல கும்முன்னு இருக்கா? மேட்சுக்கு மேட்சா போட்டிருக்கா? பிரிக்க முடியாது, நான் பிரிச்சு தரேன். ஏன் அவசரப்படுற? எனக்கு ஒரு இப்படி பிரிக்கணும். என்ன ப்ராடக்ட்னு தெரியுமா? தெரியுமே. உனக்கு தான் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பொம்மைன்னு சொல்லு. தெரியலையே. இல்ல நீ கண்டுபிடி. ஆசையா இருக்கா? ஆசையா இருந்தீங்கன்னா வாயில தோசை தான். ஏன்னா இது வந்து உனக்கான பொருள் இல்ல. இது வந்து என்னது? இது ஆர்டர் பண்ண பொருள். என்னன்னு சொல்லு. கார்ல மாற்ற பொருள். போலாமா? மாட்டுவோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ல மாட்டுறது தான். ஸோ இதை வந்து நம்ம கார்ல மாட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு சண்டே. ஸோ இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் கேட்போமா? உண்டு வேண்டாம். என்னடி இன்னைக்கு சமையல்? இன்னைக்கு சமையல் வந்து கருகாப்பில் கொத்தமல்லி தலை. சரி நீ என்ன ஏதோ ட்ராக்ல போய் ஓடுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிற? ஆமா, நான் இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு வாக்கிங் போறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு வாக்கிங் போறியா? ஆமா. சரி நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. என்ன ஓம் சக்திக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கு. ஓம் சக்திக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கு. சாப்பிட போறது என்னமோ நான்வெஜ், ஆனா போட்டிருக்கிறது என்னமோ வந்து ஓம் சக்திக்கு ரெண்டு போட்டா நிறைய சாப்பிடலாம்னாங்க. அதனாலதான். சாப்பாடு கஞ்சியா? ஆமா. கதை விடாத. அப்புறம் வந்தேன்னா மட்டன் குழம்பு. அவ்வளவுதான். என்ன வடச்சட்டி சாப்பாடு சாப்பிட்டியா ஆல்ரெடி? ஆமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சிருக்கா பவி. ஸோ இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவோம். மாரியம்மா மாதிரி ஆக்கிட்டு இருக்கிற விகான் கூப்பிடுறான். என்னன்னு போய் கேளு. என்ன பண்ண? எதைய? அது கார்ல போய் நம்ம மாட்டலாம் அப்புறமா. ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், பசிக்குது. எனக்கு பசிக்குதுடா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விகான் பாத்தீங்கன்னா தரையில ஒட்டி விட்டுட்டா. வேற எடுக்க முடியல. இதுதான் ஷார்ட்கட் இருக்குமா? எடுத்துட்டு இங்க இருந்து இதேங்கடா. பாத்தியா? சுத்தம் எல்லாத்தையும் போட்டு பிரிச்சிடுறது. குட் பாய், பேட் பாய் கிடையாது. என்னடி கலர் இப்படி இருக்கு குழம்பு? சாப்பிடாமே ஃபர்ஸ்ட் வந்து கலர் அப்படி இருக்கு, தண்ணியா இருக்கு, கெட்டியா இருக்குன்னு சொல்லாத. கெட்டியா இருக்கு. சாப்பிட்டு பாரு. சரி நான் சாப்பிட்டு சொல்றேன். நீ சாப்பிடுற வரைக்கும் அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இருடி நான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவேன்டி. என்ன உப்பு இப்படி போட்டு வச்சிருக்க? பழி வாங்குறியா? போன தடவை நான் காஃபில போட்டதுக்கு இந்த தடவை இது போடுறீங்க. உனக்கு என்ன என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? சத்தியமா உப்பு ஜாஸ்தியா தின்னு பாரு. உள்ள உப்பை போட்டு வச்சிருக்க. வாயில கரெக்டா இருக்கு.
சும்மா சொன்னேன். மிகா நீயும் சாப்பிடு. நீ வெறும் சாப்பாடு இது சாப்பிட்டு உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த ரெசிபி சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும். recipe அதெல்லாம் எல்லாம் வேண்டாம். வேணாம் சிக்கு. அவங்களே யூடியூப் பார்த்து இருக்கு. அதேதான். சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு. என்னது உப்பா? வெறும் சாப்பாடுல எப்படி உப்பு இருக்கும்? சாப்பிடு. ம். அம்மா பாரு இது சாப்பிடுது நல்லி. இந்த பேர் தான் நல்லி எலும்பு. கடிச்சோன்னு வைய. வேற மாதிரி இருக்கு. நீ தான் சாப்பிட மாட்டிய. பொறுமையா சாப்பிடு. இல்லடி நீ டேஸ்டா பண்ணிருக்கியா, அதனால அப்படியே போயிட்டே இருக்கு. இடையில லாக் ஆயிடுச்சு. வாந்தி எடுத்துட்டாங்க. இப்பதான் ஒரு நியூஸ்ல படிச்சேன். விக்கலும் இருமலும் வந்து அட் டைம்ல வந்து சாப்பிட்டு இருக்கும்போது வயிற்றுல இருக்கிற குடல் வந்து வாயு வழியா வந்துருச்சோம். என்ன ஆட்டோட குடலா இல்ல மனுஷனோட குடல்? பாத்தி அவங்க அம்மாவ. நான் கூட ஆட்டோட குடல்ல வெளியே வருமான்னு பார்த்தேன். பிடிக்கும். எப்படி நியூஸ் பத்தியா விக்கலு? நான் குடிச்சுக்கிறேன் டி. சாப்பிடு. விக்கல் எப்படி நியூஸ் பத்தியா? சேர் போட்டு உட்கார வைக்கா நிக்கல. உனக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தி. சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன். நீயே என்னவே பார்த்துட்டு இருக்க, வாயை பார்த்துட்டு இருக்கிற. உன்னோட தட்டை மட்டும் பார்க்கணும், அடுத்தவங்களோட தட்டை நோட் பண்ணக்கூடாது சாப்பிடப்போ. மிக எல்லாம் பாரு, அவன் தட்டை தான் நோட் பண்ணிட்டு இருப்பான். அதனாலதான் அப்படியே வச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு சாப்பாடா என்ன சாப்பிட்டு இருக்கான். ஏய் சாப்பிட்றா, கோழி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்க. விராட் கோழி இல்லடா, கோழி. ஜோக்கு. சரிடி, நாளைக்கு சிரிக்கிறேன். மிக நின்றா ஆய் ஊட்டி விடுறேன். மாடா? மாடு விக்கல் எடுக்கிற மாதிரி இருக்கா? ஏன்டா வாயவே பார்த்துட்டு இருக்க? உன் தட்டை பார்த்து சாப்பிடு. ஏதோ சவுண்ட் உரிய சவுண்ட் கேட்டுச்சு, அதான் எங்கடான்னு பார்த்தேன். பார்த்தா நீ உறிஞ்சு. என்னமே பாக்குறாங்களா? டேய் நான் எங்கடா பண்ணேன்? நான் சும்மா இப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். உங்க அம்மா அழகா ரசிச்சுட்டு இருந்தேன். இல்ல பொறையேற மாதிரி இருந்துச்சா? இந்த நாய்க்கு போடுவாங்களா அந்த பொறையா? என்னடா சவுண்டு பயங்கரமா விட்டுட்டு இருக்கிற உங்க அம்மா சவுண்டு. என்னடா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவேன். அதேதான், அவ்வளவுதான். மை லஞ்ச் இஸ் ஓவர். மை லஞ்ச் இஸ் ஓவர்னு ஏன் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாது. தற்கொலை தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்ப நீ தெலுங்குலடா பேசிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கிற தமிழ்ரா. பத்தியா, தமிழும் தெலுங்கு எதுனே தெரியல. விகான் சாப்பிடுறியா இல்ல என்ன பண்ற? நீ எங்க சாப்பிடவே மாட்டேங்கிறிய? உணம்பூத்தி சாப்பிடு நல்லா, அவங்க அம்மா மாதிரி. எது சாப்பிடு? சிக்கன். இது விக்கல் மாதிரி தெரியல, ஏதோ இழுத்துக்கிற மாதிரி தெரியுது. தண்ணி எடுத்து குடி. இழுத்துக்குதா? விட்டா கையில சாவியை கொடுத்துருவா போல. ஏன் நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன்டி. ஏன்டா? நான் உன்னதானே பார்த்துட்டு இருக்கேன். வாயை பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே, நீ தட்டை பார்த்து சாப்பிடு, என்னைய பார்த்து. சரி மட்டன் எடுத்து சாப்பிடு. பீஸ் எடுத்து சாப்பிடு. பீஸ் எடுத்து சாப்பிடு. ஜோக்கா இருக்கா? என்ன பார்த்தா எனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கும். ஜோக்கரா?
ரெண்டு பேரும் ஜோக்கரா? ஆமா ஆமாண்டா, ரெண்டு பேரும் ஜோக்கர் தான். பாத்துக்கோ குண்டு, ஜோக்கராமா. இப்ப அவன் பாரு சாப்பிடலன்னா ஜோக்கர். நல்லாதான் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு அடிக்கும். பாத்துக்கோ, ஒழுங்கா சாப்பிடு. மட்டன் ரேட்டு 950 ரூபா உண்டு. அதுதான் நல்லா இல்ல. ஆனா மட்டன் நல்லா இருக்கும். ரேட்டு தான் நல்லா இல்ல. சிக்கனும் இங்க சென்னையில எல்லாம் தோல் உரிச்சே வெட்டும். அது காஸ்ட்லியா இருந்துட்டு போகுது. அட்லீஸ்ட் தோல் உரிச்சா அதுக்கு கொடுக்க வேண்டியதானே. தோல் உரிச்சா எக்ஸ்ட்ரா காசு. அடிச்சதுனால வந்து ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு சாப்பாடு. ஆனா நல்லா இறங்குது பாத்தியா? சாப்பாடு வடிச்சு சாப்பிட்டாதான் நல்லது. நிறைய இறங்குது பாத்தியா? இறங்கலையா? இறங்கலன்னு சொல்லிட்டு 2 குண்டா சாப்பாடு முடிச்சு வச்சிருக்கேன். இதுல ஒண்ணுமே இல்ல. நான் வச்சதே சாப்பாடு கம்மியாதான். அவ்வளவுதான், நீ சாப்பிட்டுக்கோ. சென்னையில பாத்தீங்கன்னா 950 ரூபா மட்டன் விலை. உங்க ஊர்லயும் என்ன மட்டன் விலைங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல வந்து எவ்வளவு? 860 ரூபாவா? 800 ரூபா இல்லன்னா 760 ரூபா. அது வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப 800 ரூபானே வெயிடி. இங்க 950 ரூபா, 1000 ரூபா கொண்டு வந்துருவாங்க இன்னொரு 1 மாசத்துல. ஆனா அநியாயம். அப்புறம் இன்னொன்னு மண்ணீரல் திருண்டு தரா இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. எவ்வளவு? 100 rupees. 100 ரூபா. பேசாம ஆடா பிறந்திருக்கலாம். எதுக்கு வெட்டி வெட்டி சாப்பிடுற? கறிக்காத. ஏன் தூக்க மொபைல் வளராம சாப்பிடுவோம் தான். எனக்கு சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி சாப்பிட்டு கட்ட அப்படி நக்கறக்கு பிடிக்கும். ஏய், பெரிய நக்கீரர் பரம்பரையா இருப்பான்னு நினைக்கிறேன். பாரு, டேய் போதும் டி, கிளீன் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. பாருங்க, இந்த எலும்பை மட்டும் டிஸ்போஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். இப்படிதான் சாப்பிடுவீங்க. இதே மாதிரி சாப்பிட்டு எழுந்திரி பார்க்கலாம். ஒரு படத்துல நெப்போலியன் சாப்பிட்டு காப்பார்ல, இப்படிதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆமா, சாப்பிட்டு கறி சாப்பிட்டு லெமன் சோடா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஒன்று இருக்கு. சரி, இப்போ என்ன கொண்டு பண்ணோம்? சால்ட் போடணும். சால்ட் சுகரும் போடணுமா? எவ்வளவு போடணும்? இவ்வளவு போடணுமா? கொஞ்சம் அளவா போடு. இவ்வளவு போதுமான்னு பாரு. அளவாடா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அளவா போடு. போதுமான்னு பாரு. இதுக்கெல்லாம் சால்ட்டே போடாமே இருக்கலாம். நீ இவ்வளவு சர்க்கரை போட்டு கொஞ்சமா போடு. 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 இது மட்டும் அடிக்கணுமா மிக்ஸில? அவ்வளவுதானா? இது ஆட் பண்ணு. லெமன் அப்புறம் புளிஞ்சிக்கலாம், கடைசியா புளிஞ்சிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணனும்? சோடா ஆட் பண்ணு. இப்போ சோடா ஆட் பண்ணிடுங்க. ஏண்டி, சோடாவை ஊத்தி லெமனை புளிஞ்சு ஒரு உப்போ சர்க்கரையோ போட்டா வேலை முடிஞ்சது. நீ என்றானா பல இது பண்ண சொல்ற. இப்ப மேல தெரிக்காதரா கைப்புள்ள. ஊத்திடலாமா? எவ்வளவு ஊத்தணும்? ஒரு கிளாஸ் ஊத்தி அடிக்கிட்டா? நல்ல கிளாஸ் தாண்டி. இப்படியே ஊத்திக்கிறேன். எவ்வளவு ஊத்தணும் மட்டும் சொல்லு. போதும். இப்ப நாம பாக்குறேன். வெச்சுக்கோ. குடி. இப்ப இத போட்டு அடிக்கணுமா? எந்த ஊர்ல சோடா பண்றாங்க? சர்க்கரையெல்லாம் நீ அரைவே இதே அறுத்து போட்டுடலாமா உள்ள? ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் போடும்போது இப்படி எல்லாம் பண்ணணும். அப்பதான் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இது அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெமனை கலக்குறோம். லெமனை எடுத்துட்டு டி கொட்டை ஏத்துக்குனா இவ்ளோ ஆட்டமா உனக்குலாம். ஸோ நல்லா புளியணும். கண்ணிலே சாரிடா, கண்ணில் அடிச்சிருச்சா? சரி சார். நீ எதுக்கு இப்படியே வந்து நின்னுட்டு இருக்க? அதனாலதான் உனக்கு ஆகுது. போதும்டா, ரொம்ப புளிஞ்சு கடைசியில அண்ணையா ரொம்ப புளியாதடா, அந்த மாதிரி இதாயிடும். இத போட்டு மறுபடியும் அடிச்சு தண்ணி ஊத்திடணுமா? அவ்வளவுதானா? சோடா ஊத்தணுமா? அவ்வளவுதான், அடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஊத்தி குடு பார்க்கலாம்.
என்னத்தை ஊத்தி கொடுக்குறது? சோடா ஊத்தி கொடுத்தா போதுமா? இது வேணாமா? தண்ணி எல்லாம் வேணாமா? இல்ல கேக்குறேன். ஐஸ் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஐஸ் தான். சோடா ஊத்தி கொடுத்தா போதும். இல்லடி இது புதினா இருக்கு, என்ன புதினா வேணும் போட்டு. அப்பா மேல தற்கடா பிக்கல. போதுமான்னு பாரு. போதும். அப்பா மேல தைக்கிறேன். போன் வந்து இன்னொரு ரெடி அடிச்சு போன் வேணாம், அது கேஸ் எல்லாம் போயிரும்டா. நல்லா இருக்கும்டி இது. அவ்வளவுதான். அங்க கண்ணாடி வரங்க இருக்கு, எடுத்துடுங்க. புஷ்பா 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 புஷ்பராஜ் புஷ்பா ரெடி புகை வருது. புகை வந்து போல. ஐயோ புகையா வந்து. குடிச்சு பாக்கட்டா. என்னடி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. குடி. சத்தியமா கல்லு மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க குடிச்சு பாரு. நிஜமாவே நல்லா இருக்கு. செமையா இருக்கு. என்ன இது இல்ல சக்கரை பத்தலையா? ஜில்லு பத்தல. இந்த குடிச்சு பாரு. எப்படி இருக்கு? சரி இப்போ என்ன பண்றோம்னா அப்படியே ஃப்ரீசர்ல வச்சுட்டு அப்புறமா குடிச்சுப்போம். ஓகே. மிகான் எங்க போறீங்க? காருக்கு காருக்கு போய் என்ன பண்ண போறீங்க? மாட்டிருக்கு. என்ன மாத்திருக்கு? பொம்மை மாட்டிருக்கு. பொம்மையா? அது பொம்மையாடா? நல்லா பாரு பொம்மையான்னு. சரி வாங்க அது போலாம். ஃபோன் மாட்டுறது. மாட்டிருக்கு. சரி வாங்க போலாம். வாங்க போலாம். நீதான் மாட்டணும், எனக்கு தெரியாது. என்னால மாட்டேன். மாட்டிருவியா? மாட்டிடுவேன் தாராளமா. தாராளமா மாட்டிருவியா? சரி வா போய் பார்க்கலாம். வாங்க போலாம். நீ எடுத்து மாட்டு பார்க்கலாம். எப்படி மாட்டுறதுன்னு தெரியுமா? என்ன பையனே? பொறுமையா. எப்படிமா பாட்டு? ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருது. 320 ரூபா. இதை விட கம்மியாகவும் இருக்கு, ரேட் கம்மியா இருக்கு. பட் இது கொஞ்சம் சாலிடா இருந்தனால இது வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா தான் இருக்கு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு. நீ ஃபிட் பண்ணி பார்ப்போம். இந்த கண்ணாடியிலே மாட்டிக்கலாம். அப்புறம் இப்படி டேஷ்போர்டில் மாட்டி இப்படியே வச்சுக்கலாம். போர்ட்லயே மாட்டிக்கலாம், கண்ணாடி வேணாம். டேஷ்போர்டில் மாட்டிக்கலாமா? சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை பிரிச்சுட்டு ஆல்ரெடி பிரிச்சு வச்சேன். பிரிச்சுட்டான். ஸோ இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை வந்து கீழே எடுத்து விட்டா இது வந்து ஒட்டிக்கும். அப்படியே இதை எடுத்து விட்டா இதாகிக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது போகிறோம், வெளியூர் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை மாட்டி விட்டுட்டு, எங்கடி இது மாட்ட முடியல, இது எப்படி? சரி இப்படி ஓகேவா? இப்படி மாட்டிட்டு இப்படிமா இலை என்னலை மாட்ட முடியல. என்ன மாட்டுவேன், என்ன தாராளமா மாட்டுவேன் அப்படின்னு மாட்டிட்டேன். சோ இந்த ஆப்ஷன் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்படி எடுத்து இதை இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி லாக் பண்ணிக்கலாம். சோ இப்படி வச்சுக்கலாம், பின்னாடியே வச்சுக்கலாம். படம் பார்த்துட்டே போலாம் அப்படியே. ஆமா இப்படி வச்சுட்டு படம் பார்த்துட்டு ரோட்டை பார்க்காம போய் விழுக வேண்டியது. ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம மொபைல் இப்படி வச்சுக்கலாம். மொபைல் வச்சு மொபைல் இல்லையடி, மொபைல் எதுவும் எடுத்துட்டு வரலையே. இருக்கா? அம்மா மொபைல் இருக்கா? எடுத்துட்டு வரலையா? ஸோ இப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் சாலிடா தான் இருக்கு பெல்ட். ஸோ இப்படியும் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி மாட்டிட்டு கண்ணாடியில வேணாம். இல்லடி மாட்டலாம், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. அது அசிங்கமா தெரியும். இல்லை அசிங்கமாலாம் இருக்காது. இங்கே வேறு மாட்டிட்டோன்னு வையன், இங்கே வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா இப்படியே வச்சுக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம பவியை வச்சு ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கோம். என்ன வீடியோ? டிரைவிங் வீடியோ. ஸோ பவியை ஓட்ட போகிறா, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் டிரைவிங் கிளாஸ் பண்ணலான் இருக்கோம். ஓகேவா குண்டு? ஸோ அதுக்காக தான் இது வாங்கணும். இது அந்த பக்கம் வச்சிட்டோம்னா ரெண்டு பேர்த்தையும் கவர் பண்ணிக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி நம்மளும் vlog பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓகே உன் கட்டு போலாமா? எங்க போ?